ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட மாரியம்மன் கோயில் திருவிழா விழாக்கு தான் பார்க்க போகிறோம். திருவிழாவுக்கு முந்தின நாள் மாவிளக்கு பிடிக்கிறதுக்கோசரம் நம்ம பச்சரிசியை நல்லா கழிஞ்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஃபேன் கடியில் போட்டுட்டேன். நீங்கள் காட்டன் டவல் இந்த மாதிரி இல்லைன்னா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லையா வேட்டி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காட்டன் துணியில் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு தீர்த்தத்துக்கு எங்கள் வீட்டிலேருந்து யார் போயிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சாண்டார் தான் போயிருந்தார். அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா தான் அந்த அன்னைக்கு தீர்த்தத்துக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவும் ஊர்லேருந்து ஒரு ஈவினிங் மேலே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நான் பூக்கட்டை தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு பூக்கட்டவே தெரியாது. அதனால் அம்மா கிட்ட பூக்கட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியும் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்து அரைக்கிறதுக்கு வீட்லேயே நான் அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சேன்னா அதனால் சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயே அரைச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இதை எனக்கு மாவிளக்கு பிடிச்சி தரப்போகிறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா. அவங்க தான் எனக்கு இன்றைக்கி மாவிளக்கு ரெடி பண்ணி தரப்போகிறாங்க. நான் ஒவ்வொரு பேட்சாக அரைச்சி கொடுக்க அம்மாயி சளிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அம்மாயி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாவு காய்ச்சினாங்க. இதில் பாவு கரெக்டாக காய்ச்சணும். ரொம்ப இனிப்பு கம்மியாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் அதிகமாக இருந்துருக்கும், கரெக்டாக இருக்கணும். அதனால் அம்மா இதை இன்றைக்கி பாவும் காய்ச்சினாங்க, கரெக்டாக காய்ச்சி கொடுத்தாங்க. பாவு கரெக்டாக நல்லா பதமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு இந்த மாவில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையணும். ஒரே முட்டை எல்லாமே ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாவு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. நானே டக்குன்னு கரண்டியில் தொடும்போதே எனக்கு இந்த பாவு ஜவு மிட்டா மாதிரி ஒட்டிக்கிச்சு நல்லா கையில் சூடு. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கை பொறுத்து பிணைஞ்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி பிணைஞ்சிக்குங்க. ஃபைனலாக அம்மாயி எனக்கு இந்த மாதிரி மாவிளக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாவு நம்ம காய்ச்சினோம் இல்லையா, அந்த பாவு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சரி, அதுலேயே அம்மாயி என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு தேங்காய் மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த பாவில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை முடி துருவி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாவு நல்லா இஞ்சி வர ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. அம்மாயி வீட்டுக்கெல்லாம் லீவில் ஃபஸ்ட் போகும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய அம்மாயி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என் பொண்ணு இதை சாப்பிட்டுட்டு இது என்ன ஸ்வீட்டுன்னு கேட்குறா. ஏன்னா அப்படி இருக்குது, நம்மளாம் இதெல்லாம் செய்யறது கூட இல்லை. ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி எங்கள் அம்மாயி கையால் எங்களுக்கு ஒரு தேங்காய் மிட்டாய் கிடச்சிது. ரொம்ப சீக்கிரமாகவும் செலவே இல்லாமல் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இதுவும். திருவிழா அன்னைக்கு நம்ம காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 5:30 பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி 8 மணிங்கும்போது மாவிளக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபைனலாக நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். எங்களோட அவுட்ஃபிட் இது தான். அதுக்கப்புறம் மாவிளக்குமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஆனால் அந்த அன்னைக்கு மாவிளக்கு 8:30 மணி கூட ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வரல. ஏன்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சுது, அங்கே பக்கத்தில் ஒரு பாட்டி தவறிட்டாங்க. அதனால் சாமிக்கு புனியார்ச்சனை பண்ணி தான் மாவிளக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா. அதனால்
மாவிளக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சாமிக்கு புண்ணியார்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாவிளக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு மாவிளக்கு எடுக்க. இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் அதிசயமாக சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். எப்பயுமே மாவிளக்கு வரும்போது அவசர அவசரமாக ரெடி ஆகி தான் போய் நிற்போம். இன்றைக்கின்னு பார்த்து ரெடியாகி 2 மணி நேரம் வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாவிளக்கு எடுக்க வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கோயில்கிட்ட போகும்போது. அப்படி எல்லாத்தோட மாவிளக்கும் வந்து கோயிலுக்கு வந்துருச்சு. வந்து எல்லாமே வந்து வரிசையாக வச்சுட்டு அது சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க, மாவிளக்கு பூஜை. இதில் வந்து என்ன தேங்காய் பழமெல்லாம் உடச்சி தேங்காயும் பழமும் இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. இதுதான் வந்து அம்மனோட அன்னைக்கு அலங்காரம். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போதே அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாட்டுக்கோழி வந்து கிரேவி, மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் வந்து இப்போ ப்ராயரில் வந்து கிரேவி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக எல்லாம் வந்து ஒரு 1:30ங்கும் போது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லாவா ஐஸ்கிரீம் கேக் வந்து என் சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து மரத்துக்கடியில் உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அம்மாலாம் வந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்களுமே வந்து அப்படியே கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்காட்ட வந்து அக்னி கும்பமும் அளவும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து அக்னி கும்பமும் அளவும் வந்து கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கம்பத்தாட்ட ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 8:30ங்கும் போது வந்து கம்பம் வந்து இங்கே எடுத்துருவாங்க. அதனால் வந்து ஒரு 7 மணிங்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கம்பம் போடுற அன்னைக்கே வந்து நாங்கள் வந்து முளைப்பாரி வந்து போட்டுருவோம். கம்பம் எடுத்து அந்த கொண்டு போய் கம்பத்தோடய சேர்த்து இதையும் வந்து அதில் வந்து போட்டுருவாங்க. இங்கே வந்து இது வருஷம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் தூரில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். ஃபைனலி வந்து கம்பம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பூவோடு வந்து அணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பம் எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோட தலையை வெட்டி அதுக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்து கம்பம் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பம் வந்து போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு வந்து அபிஷேக பூஜையும் அலங்கார பூஜையும் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மஞ்சள் நீர், அந்தன்னைக்கு நைட்டு வந்து அம்மனுக்கு வந்து ஊஞ்சல் வச்சு ஆட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை வந்து மறுபூஜை நடக்கும். அவ்வளோதான். அப்படியே நீங்களே வீடியோ பாருங்கள் எங்கள் ஊரில் கம்பம் எடுக்கிறத. அதுக்கப்புறம் யாராவது வந்து என்னோடய சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய ஒரு
மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் எங்களோட ஊரோட திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அக்கா இப்படி விநாயகர் வருவாங்க.